பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். A book of Isaiah chapter 66 verse 2. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த அதிகாரத்தில் பார்த்தோன்னா உண்மையான ஆண்டவருக்கு செய்யப்படுகிற ஆராதனை எது, இல்லையா, அந்த பொய்யான ஆராதனை எது என்று சொல்லி அப்படியே பல காரியங்களை சொல்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, ஆகையினால நீங்கள் கட்டுகிற ஆலயம் எனக்கு எப்படி இருக்கும், அதில் நான் எப்படி தங்க முடியும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் உண்டாக்கினது என்று ஆண்டவர் சொல்கிறார். எதெல்லாம்னா வானம், பூமி, இல்லையா, சமுத்திரம், வானசேனைகள், பூமியில் நடமாடுகிறவைகள் எல்லாவற்றையுமே உண்டாக்கினவர் கர்த்தர் தான், இல்லையா. சகலமும் கர்த்தராலும் கர்த்தருக்காகவும் கர்த்தருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா. படைக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அன்றி உருவாக்கப்படவில்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம், இல்லையா. நம்மளை ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்காங்க, உண்டாக்கி இருக்கிறாங்க. எதற்காக நம்மளை உண்டாக்கினார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மளை எல்லாம் சிருஷ்டித்தவர் நம்ம தேவனாகிய கர்த்தர், இல்லையா. அப்போ எல்லாற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம், இல்லையா. ஆகினால்தான் அவரை பயத்தோடும் அவரை நம்ம நடுக்கத்தோடு அவரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நம்ம தியானித்தோம், இல்லையா. அவருக்கு பயந்து அவருக்கு மகிமையை செலுத்துங்கள், அவரே என்னென்னா எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படியே சில நாட்களுக்கு முன்பாக நம்ம தியானித்தோம், இல்லையா. இப்போ இங்கே ஆண்டவர் அந்த பின்பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனாலும், இல்லையா, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே தான் நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவங்க தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி, இல்லையா. அப்போ சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அப்படின்னா அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தான் அவர் ஆண்டவர் புறக்கணியாத தேவன், இல்லையா. அந்த தேவனுக்கேற்ற பலி எது? நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தான் ஆண்டவர் புறக்கணியாத தேவன், இல்லையா. அப்படியே இருதயத்தில் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, இல்லையா. அப்படி அந்த புவர் அண்ட் கான்ட்ரைட் ஸ்பிரிட் அப்படிலாம் இங்கிலீஷில் வாசிக்கிறோம், இல்லையா. அந்த மாதிரி அந்த ஒரு ஆவியில் அப்படியே ஒரு சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம நடுங்கும் பொழுது அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார், இல்லையா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம், இல்லையா. ஆனால் ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்க வேண்டும், அவர் அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க வேண்டும், ஆண்டவர் நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம நடுங்கணுமா? ஆண்டோட வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமான கர்த்தருடைய வார்த்தைகள் என்னென்னா அக்கினியை போலவும் கண்மலை நொறுக்கிற சம்மட்டியை போல இருக்கிறது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், இல்லையா. அப்போ ஆண்டவர் அவருடைய பிரமாணங்களை நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க, இல்லையா. எதற்காக அப்படின்னா நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எல்லாமே திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா. ஆண்டோட மகத்துவங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன செய்யணும், எது சரி எது தவறு எல்லாம் அந்த வேதத்தில் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இல்லையா. ஆண்டோட வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாக இருக்கிறது, இல்லையா. அது ஆவி ஆத்மாவை ஊடுருவக்கூடியதாக அப்படியே கணுக்கள் எல்லாவற்றையும் பிரிக்கத்தக்கதாக உள்ளதா. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் தான் ஆண்டோடைய வார்த்தைகள், வேத வார்த்தைகள், இல்லையா. இதுக்கு நம்ம நடுங்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பிரியமானே, ஏதோ நம்ம படிக்கிறோம்,
அப்படி ஏதோ ஒரு வசனத்தை நம்ம கேட்குறோம், ஏதோ நம்ம தியானிக்கிறோம், ஏதோ ஒரு சாப்டர் நம்ம வாசிக்கிறோம், அது வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனு, அதனால் வந்து நான் அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே நான் போவேன், அந்த மாதிரி கிடையாது இல்லையா. ஆண்டோட வார்த்தை வாசிக்கும்போது நமக்குள்ளே என்ன வரணும், ஒரு பயம் வரணும், ஒரு நடுக்கம் வரணும் இல்லையா. ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம வந்து கீழ்ப்படுகிறோமா, ஆண்டோட வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணும், அந்த ஒரு உணர்வு வேணும் இல்லையா. அந்த ஒரு கன்விக்ஷன் நமக்கு இருதயத்தில் இருக்கணும் இல்லை. நமக்கு ரட்சிக்கப்பட்ட புதிதில் அப்படி ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம ரொம்ப பயப்படுறவங்களா அப்படி நம்ம இருந்தோம், ரொம்ப சென்சிட்டிவாக அப்படி இருந்தோம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக என்னென்னா, இந்த வசனம் எனக்கு தெரியும், இது எனக்கு நல்லா ஆல்ரெடி தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம மனம் மாறாமல் இல்லையா, நம்ம வாழ்க்கை மாறாமல் அப்படியே நம்ம அப்படி நம்ம வார்த்தையை பைபிளை வாசிச்சுட்டு அப்படி வசனத்தை கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருந்தால் என்னென்னா அதனால் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டோட வார்த்தைக்கு நடுங்குகிறவங்கள தான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நோக்கி பார்ப்பாராம் இல்லையா. அப்பொழுதுதான் அவரோட முகத்தை மறைக்காத தேவன், அவரோட முகத்தை நம்ம மேலே பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானலே, ஆண்டோட வார்த்தை வந்து நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்கணும். தாவீது சொல்றார், ஆண்டவரே இல்லையா, நான் வந்து உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார் இல்லையா. பிரியமான இந்த வார்த்தை வந்து ஜீவனுள்ள வார்த்தை இல்லை. பேதுரு என்ன சொல்ல, ஆண்டவரே நாங்கள் யார்கிட்ட போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் வந்து உங்ககிட்ட தானே, உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்ற அப்படியெல்லாம் வந்து இல்லையா பேதுரு சொல்கிறத நம்ம அவன் பார்க்குறோம் இல்லை. பிரியமானல, அப்போ ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம பயப்பட வேண்டும், நம்ம நடுங்க வேண்டும் இல்லையா. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. அந்த வார்த்தையை இல்லையா நம்ம முக்கியத்துவப்படுத்தி அதுக்கு பயந்து கர்த்தரோட கீழ்ப்படிந்து அதுக்கு பயந்து நம்ம வாழ்கிறவங்களா இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. நமக்குள்ளே அவங்க வந்து வாசம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த நொறுங்குண்ட பணிந்தவர்களுடைய ஆவியை உடையவர்களிடத்துல தான் நான் வாசம் பண்ணுவேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஆவி உடையவர்களை நாங்கள் உயிர்ப்பிக்கும்படிக்கு அந்த பணிந்த ஆவி உடையவர்களிடத்துல தான் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி இல்லையா. நம்ம பெருமையாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஒரு தாழ்மை இல்லாமல் இல்லை அப்படி இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. நம்மளை ஆண்டவர் வந்து நோக்கி பார்க்கவும் மாட்டாங்க இல்லையா. ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கணும், நமக்குள்ளே வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவருடைய வார்த்தைக்கு பயப்பட வேணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள் இல்லையா. திருவசனத்தை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நம்ம செய்கிறவர்களாகவும் இருக்கணும் இல்லையா. அதை வாசிச்சுட்டு அப்படியே ஒரு பயம் இல்லாமல் அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோன்னா நம்மளை நம்ம வஞ்சிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. யாக்கோபு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக பிரியமானல, எப்போதும் நமக்கு என்னென்னா அப்படியே ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் இல்லை. ஆண்டோட வார்த்தைக்கு அப்படியே நம்ம வந்து நம்ம பயப்படுறவங்களா, அதுக்கு நடுங்கிறவங்களா அப்படியே நம்ம அந்த ஏன்னா ஆண்டோட வார்த்தை வந்து என்னென்னா ஆவியாக இருக்கிறது இல்லையா. அப்போ ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தெல்லாம் கண்டித்து உணர்த்துகிறவர் இல்லையா. நம்ம வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு கண்டித்து நம்மளை உணர்த்துறாங்க இல்லை. நம்ம எந்த இடத்துல நம்ம தவறுகிறோம், நம்ம எங்கே நம்ம மாறணும் அப்படின்லாம் நமக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துறாங்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த வசனங்களுக்கு உண்டு இல்லை. அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம வந்து முக்கியத்துவப்படுத்தி அதுக்கு பயந்து இல்லை, அதை நடுங்கணுமா ஆண்டோட வார்த்தைக்கு இல்லை. நம்ம எதை பார்த்து நடுங்குவோம், ஏதாவது இப்படி பயப்படுற மாதிரியான ஒரு காரியத்தை பார்த்துச்சு வந்து அப்படின்னா நம்ம நடுக்கம் வரும் இல்லை. இங்கே என்ன அப்படி கர்த்தரோட வார்த்தைக்கு நம்ம நடுங்கணும். we have to tremble at his voice அப்படிலாம் இங்கிலீஷில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்படி ஆண்டவரே நான் எப்போதும் நம்முடைய வார்த்தைக்கு பயந்து நான் கீழ்ப்படிந்து நான் அதுக்கு ஏற்றபடி நான் வாழ எனக்கு நீங்கள் கிருபை கொடுங்க என்று சொல்லி எப்போதும் அந்த இருதய நொறுங்குண்டவங்களுக்கு தான் கர்த்தர் சமீபமாக இருப்பாராம். நறுங்குண்ட ஆவி உடையவர்களை தான் ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன். அது மாதிரி சிறுமைப்பட்ட இல்லையா, ஆவியில் எளிமையுள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படுறவங்களாக இல்லையா. இதை விட்டு நம்ம வலதுபுறம் இடதுபுறம் நம்ம சாயவே கூடாது. நம்ம சுய புத்தியில் நம்ம சாய்ந்து விடவே கூடாது இல்லையா. ஆண்டோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நம்ம பயப்படணும், ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம நடுங்கணும்
அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென்.